Hello viewers, welcome back to our channel தரங்கை பிரித்திஸ். இன்றைக்கி ஆடி மாதத்தோட இரண்டாவது ஆடி வெள்ளிக்கிழமை. இந்த இரண்டாவது ஆடி வெள்ளிக்கிழமை அன்னைக்கு நம்ம வீட்டில் வந்து குத்துவிளக்கு பூஜை பண்ணணும்னு இருக்கேன். முதல் வாரம் வந்து குலதெய்வத்திற்கு வழிபாடு பண்ண அந்த பதிவை வந்து உங்கள் கூட நான் வந்து ஷேர் பண்ணியிருக்கேன். இந்த இரண்டாவது ஆடி வெள்ளிக்கிழமைவும் காலையிலே எழுந்திரிச்சிட்டு நிலைவாசல் பூஜை. வெள்ளிக்கிழமைனாலே எப்போதுமே நம்ம காலையில் நிலைவாசலை வந்து க்ளீன் பண்ணிவிட்டு மஞ்சள் குங்குமம்லாம் வச்சு பூஜை பண்ணிடுவோம். அதனால் ஓகேன்னு காலையில் எல்லாத்தையும் க்ளீன் உப்பு கலந்து தண்ணியை வந்து தெளிச்சுட்டு க்ளீன் பண்ணலான்னு காலையிலே ஒரு 4 மணின்னு நினச்சி 3 மணிக்கெலாம் ஏஞ்சிட்டேன். இன்றைக்கி ஏஞ்சி வெளில போய் பார்த்தா ரொம்ப இருட்டாக இருக்கிற மாதிரி இருந்துச்சு. சரின்னு ஓகேன்னு பயந்துக்கிட்டு திருப்பி போய் படுத்துட்டு ஓகே 4 மணிக்கு சீக்கிரமாக ஏஞ்சி வெளில வந்தால் லைட்டாக மழை வேற தூர ஆரம்பிச்சிட்டு, என்னடா இன்றைக்கி நல்லா அம்மா நம்மளை வச்சு பண்ணுறாங்க போல் காலையிலேன்னு உள்ளே க்ளீன் பண்ணேன். லைட்டாக தான் மழை தூணுச்சு, ஆனால் அது வந்து விட்டுடுச்சு. சரின்னு சொல்லிட்டு உள்ளே க்ளீன் பண்ணி கோலம் போட்டுக்கிட்டே இருந்தேன். மயிலா டைம் ஆகிடுச்சு போல் கரெக்டாக 5:45க்கே வந்து செம சவுண்டு. அரிசி இல்லைன்னு சொல்லிட்டு நல்லா கத்த ஆரம்பிச்சிட்டாங்க. சரி பாதியோட கோலத்தை வச்சுட்டு போய் நான் அரிசியை போய் வச்சுட்டு அதுக்கப்புறம் திருப்பி வந்து கோலம் போட வந்து கண்டினியூ பண்ணேன். இந்த ஆடி மாதம் பார்த்தா அம்பாளுக்கு வந்து மிகவும் சிறப்பான நாளாகவே கருதப்படுது. அம்மனுக்கு மட்டும் இல்லாமல் மகாலட்சுமி தாயாருக்கும் உரிய நாளாகவே தான் இந்த ஆடி மாதத்தில் உள்ள வெள்ளிக்கிழமைகள் கருதப்படுது. நான் இருக்க ஏரியா சைடெலாம் பார்த்தா ஆடி வெள்ளிக்கிழமைங்கிறத விட ஆடி செவ்வாய்க்கு தான் ரொம்பவே சிறப்பு அதிகம். இங்கே வந்து பக்கத்துலேயே வந்து ஒரு காளி கோயில் ஒன்று இருக்குது. இந்த ஏரியா வந்து இந்த மாவட்டத்தில் சுற்றுப்பட்டியில் உள்ள எல்லா ஊர்லேயும் உள்ள மக்கள் பார்த்தா அன்னைக்கு அந்த ஆடி செவ்வாய் பார்த்தா எல்லா செவ்வாய்க்கிழமையும் அந்த காளி கோயிலுக்கு கூட்டம்னா அவ்வளோ கூட்டம், மூச்சு விட முடியாத அளவுக்கு அவ்வளோ கூட்டம் இருக்கும். பார்க்கவே ரொம்ப சக்தி வாய்ந்த தெய்வம். அந்த அம்பிகை வந்து அந்த ஊருக்கு வந்து தானாகவே வந்து அங்கேயே வந்து அமர்ந்துட்டாங்க அப்படின்னு சொல்லி வரலாறுலாம் சொல்லியிருக்காங்க. ஆனால் உண்மையாகவே சொல்கிறேன், ரொம்பவே தெய்வீகமான கோயில். நம்மளுடைய அங்கே ரொம்ப ஃபேமஸ்ன்னு பார்த்தா இந்த ஆடு மாடுகள்லாம் நிறைய பேர் வேண்டுதல் வச்சுட்டு அங்கே கொண்டு போய் விடுறாங்க. எப்போதுமே பார்த்தா செவ்வாய்க்கிழமை முடிஞ்சால் நான் அந்த கோயிலுக்கு போயிடுவேன். பக்கத்தில் கொஞ்சம் தூரத்தில் பக்கத்தில் கிட்டக்க தான் இருக்குது. ஒரு 1/2 hour ஆகும், போயிட்டு வந்துடுவேன். நம்ம பக்கத்தில் எல்லா ஊர்லேருந்து பார்த்தா அந்த கோயிலுக்கு கூட்டம்னா அவ்வளோ ஒரு கூட்டம் வந்துக்கிட்டு இருக்குது. கோலம் வந்து போட்டாச்சு. நான் எப்போதுமே வந்து நிறைய பதிவுகளை சொல்லியிருக்கேன். மஞ்சளையும் குங்குமத்தையும் நான் கோலத்துக்கு பயன்படுத்துகிறதே கிடையாது. இந்த கோலம் பார்த்தா ஒரு 1 hour 2 hours தான் எங்கள் வீட்டில். அதுக்கப்புறம் பார்த்தா என் பொண்ணு போட்டு அழைச்சி எடுத்துருவா. என் பொண்ணு அழைக்கிறாவே ஃபஸ்ட்டு என் கணவர் ஃபஸ்ட்டு அழைச்சா தான் அவருக்கு ஒரு சந்தோஷமாகவே இருக்கும். என்ன சொல்லி நல்லா க்ளீன் பண்ணிவிட்டு, அதனால் மஞ்சள் குங்குமத்தை எல்லாம் மிதிக்கிறாங்கன்னு சொல்லிட்டு நான் வைக்கிறதே கிடையாது. கலர் பொடியே வந்து மஞ்சளும் குங்குமமும் கலந்து வச்சிடுறது. கோலம்லாம் எனக்கு அந்தளவுக்கு தெரியாது. ஏதோ தெரிஞ்ச கோலத்தை அப்படியே போட்டு விடுவேன். நானாக தான் போடுவேன். அப்போதைக்கு என்ன தோணுதோ அதை போட்டுருவேன். நல்லா இல்லைன்னு சொல்லி கோச்சிக்காதீங்க. உருளியில் வந்து எப்போதுமே கல்லுப்பு போட்டு வைக்கிறது நல்லது. நான் ஏன் மண் உருளி பயன்படுத்துகிறேன்னா, பித்தாளை உருளி வச்சுருந்தேன். அதில் வந்து உப்பை போட்டு அடியில் ஒரு மாதிரியே கரை பிடிச்சி கடைசியாக பார்த்தா அந்த பித்தாளை உருளியே ஓட்டையாக போயிடுச்சு. அதனால சொல்லிட்டுன்னு மண் உருளி வாங்கிட்டு வந்து வச்சுருக்கேன். இது ஓகே, பெஸ்ட்டு, நல்லது. கொஞ்சம் லைட்டாக பார்க்கும்போது டெய்லி நம்ம தண்ணி மாற்றிக்கிட்டு இருந்தோன்னா அந்த நெகட்டிவ் தாட்ஸ் கண்டிப்பாக இருக்காது. தண்ணிக்கு வந்து நெகட்டிவ் தாட்ஸை வந்து எடுக்கிற குணம் வந்து அதிகமாகவே இருக்கும். நம்ம நல்லா அழகாக பூவை போட்டு நல்லா அழகாக அலங்காரம் பண்ணிட்டோன்னா என்ன அழகாக இருக்குன்னு கண்டிப்பாக நம்ம வீட்டுக்கு வரவங்க ஃபஸ்ட்டு அதை தான் உற்று நோக்குவாங்க. அதில் நம்ம உப்பு போட்டிருக்கிறது வந்து அந்தளவு யாரும் வந்து கேர் பண்ணிக்க போகிறதில்ல. நம்ம கண் திஷ்டிங்கிறது நிச்சயமாகவே குறையும். அதே போல் அகலில் வந்து நல்லா மஞ்சள் தடவிட்டு குங்குமம் வச்சுருக்கோம். குங்குமத்தில் வந்து கல்லுப்பு தான் கொட்டணும், சால்ட் எதுவும் கொட்டிடாதீங்க. கல்லுப்பை கொட்டிட்டு அதுமாதிரி லெமனை வந்து நான் குங்குமம் தான் வச்சுருக்கேன். ஆரம்பத்துலேயே குங்குமம்ங்கிறது தான் பழக்கத்தில் இருந்தது. இப்போ ஆனால் நிறைய பேர் ஒரு எலுமிச்சை பழத்துக்கு மஞ்சள் குங்குமம் அப்படி மாற்றி வைக்கிறாங்க. நான் அப்போலேருந்தே வந்து குங்குமம் தான் பயன்படுத்தியிருக்கேன். இது வரைக்கும் வந்து குங்குமம் தான் பயன்படுத்துவேன். அதனால் குங்குமமே வச்சு 2 பக்கெட்டும் வந்து என்ட்ரன்ஸ் நிலைக்கிட்ட வைக்க மாட்டோம், வாசல் முன்னாடியே வச்சிடுறது. துளசி மாடத்தையும் க்ளீன் பண்ணிவிட்டு மஞ்சள் குங்குமம் வச்சாச்சு. வெள்ளிக்கிழமைன்னு மட்டும் இல்லை, எல்லா நாட்களுமே என்னுடைய வாசற்படி இப்படி தான் இருக்கும். டெய்லி மெனக்கட்டு இந்த கோலம் நல்லாவே இருந்தாலும் காலையில் கழுவி விட்டுட்டு
அதை அழைச்சிட்டு திருப்பி கோலம் போட்டால் தான் எனக்கு வந்து மன திருப்தியாகவே இருக்கும். அதனால் ஃபுல்லாக க்ளீன் பண்ணிவிட்டு நல்லா வந்து அழகாக வந்து கோலம் போட்டாச்சு. இந்த ஆடி மாதத்தை வந்து நம்ம துளசி பூஜை வந்து ரெகுலராக பண்ணிக்கிட்டே வந்தோம்னா மகாலட்சுமியோட அருளும் நமக்கும் வந்து முழுமையாக கிடைக்கும். இந்த ஆடி மாதம் மகாலட்சுமிக்கும் உரிய மாதமாகவும் தான் கருதப்படுது. மஞ்சள் வந்து நல்லா வந்து பார்க்க நல்லா ஒயிட் நல்லா பூசினா வந்து நல்லா பளிச்சுன்னு தெரிகிறதுக்கு நான் எப்போதுமே வந்து மஞ்சத்தூள் வந்து ஒரு 2 ஸ்பூன் பால் விட்டுருவேன். பாலை விட்டுட்டு வந்து அதை வந்து மஞ்சத்தூள் வந்து நல்லா கலந்துருவேன். இது வந்து கஸ்தூரி மஞ்சள் தான். பால் கலந்துருக்கவாசி எறும்பு வருமானா கண்டிப்பாக அதெல்லாம் எதுவுமே வரலை. நல்லா தான் இருக்குது. பார்க்க வந்து நல்லா காஞ்சோடனே பார்த்தா நல்லா பளிச்சுன்னு இருக்கும். நெக்ஸ்ட்டு வீக் வரைக்கும் பார்த்தாலும் நம்ம அடுத்து அழைக்கிற வரைக்குமே பளிச்சுன்னே தெரியும். நல்லா அழகாக மஞ்சள் பூசிக்கலாம். அதே போல் நான் வந்து இதில் வந்து குங்குமமும் வைக்கும்போது பார்த்தா தண்ணி இல்லைன்னா வந்து பன்னீர் இல்லாத பட்சத்துக்கு தண்ணீர் கலந்துக்கலாம். மோஸ்ட்லி நான் தண்ணி கலந்து தான் வைப்பேன். வீடியோவுக்காக நான் வந்து பன்னீர் தான் கலக்குன்னு சொல்லி பொய் சொல்லக்கூடாதுன்னு சொல்லிட்டு சொல்கிறேன். பன்னீரும் இருந்தால் கலப்பேன், இல்லைன்னா தண்ணியை கலந்து வச்சுருவேன். குங்குமம் பார்த்தா அலையவே அலையாது. நல்லா அழகாக சாந்து பொட்டு மாதிரி நல்லா அச்சாவே அழகாக இருக்கும். மாவிலை வந்து 2 பக்கட்டும் வந்து மாவிலை சொருவிக்கலாம். ஆடி மாதம்னு சொல்லிட்டு வேப்பிலை 2 கொத்து வந்து வாசலில் வச்சுட்டு அதுக்கு மேலே வந்து மல்லிகைப்பூ வந்து வச்சுக்கிறேன். நான் துளசி மாடத்துக்கு வந்து காலையில் வந்து விளக்கு வந்து ஏற்றிடுவேன். குளிச்சுட்டு தான் விளக்கு ஏற்றணுமானா காலை நான் மோஸ்ட்லி கை கால் கழுவிட்டு நான் வந்து விளக்கு ஏற்றிடுவேன். ஆடி மாதம்னாலே வேப்பிலை தான் ரொம்பவே முக்கியம். அதனால் வந்து வேப்பிலை வச்சாச்சு. பிள்ளையாருக்கு என்னோட சின்னோண்டு ஒரு குட்டி பிள்ளையார் ரொம்ப எனக்கு பிடிச்ச பிள்ளையார். அவருக்கு தீபம் தூபம் எல்லாம் கட்டி நிலைக்கும் தீபம் தூபம்லாம் காட்டிக்கலாம். என்னுடைய நிலைவாசல் பார்த்தா ரொம்பவே சிம்பிளாக தான் இருக்கும். வெறும் ப்ளைனாக தான் இருக்கும். இந்த பதிவு வந்து உங்களுக்கு கண்டிப்பாக வந்து பிடிச்சிருக்குன்னு நான் நம்புகிறேன். இந்த பதிவு வந்து உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் தரங்கை பிரித்திஸ்ங்கிற சேனலை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.